ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு NeelaSelva சேனல். நான் நீலாயுதாட்சி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஆனால் இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் சமையலேருந்து சைக்காலஜி வரைக்கும் எல்லா விதமான இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா NHF 2021 எங்கன்னு பார்த்தீங்கன்னா IIHRக்கு வந்திருக்கோங்க. IIHR அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச். வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். பெங்களூரில் ஹெசர்ஹட்டான்ற இடத்துல தான் IIHR இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த தோட்டக்கலை கண்காட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் ஃபார் ஸ்டார்ட் அப் இந்தியா அண்ட் ஸ்டாண்ட் அப் இந்தியா. இங்கே பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட டெக்னாலஜிஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். February 8 February 12 வரைக்கும் இது நடந்துகிட்ருக்கு. ஒருவேளை நீங்கள் வர முடியாட்டியும் பிரச்சனையே இல்லைங்க. உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தீங்கனாலும் லைவாக ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம். அதாவதுங்க ஒரே நிலத்தில் வந்து பல விதமான பயிர்களை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. இது பாருங்கள், நிலக்கடலை, அப்புறம் அந்த பக்கம் அவரைக்காய் இருக்குது, கொத்தமல்லி இருக்குது. அதாவது நம்ம ஊரில் ஊடு பயிர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரே இதில் மல்டிபிள் க்ராப் போடுறது, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் ஒரு வேளை ஒரு நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் இன்னும் எப்படி பெட்டராக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்குங்க. இதில் பாருங்கள், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன க்ரோ பேக்லே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேளை லேண்ட் இல்லாட்டி கூட நீங்கள் டெரஸ் கார்டனிங் பண்ணலாம், அல்லது வந்து பால்கனிலே நீங்கள் கார்டனிங் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வந்து இந்த இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, அர்பனில் இருந்து நம்மளை மாதிரி ஃபார்ம் பண்ணணும், ஏதாவது ஒரு கார்டன் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இங்கே மெயின் இந்த கண்காட்சியோட அட்ராக்ஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இருக்கிறது பாலி ஹவுஸில். பாருங்கள், இது வெள்ளரிக்காய் ஒன்று போல் இருக்குங்க. எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் சைஸில் அழகாக விளைஞ்சிருக்கு. பாலி ஹவுஸில் வந்து எப்படியும் வந்து ஒரு கத்திரிக்காய், தக்காளி, இல்லது வந்து இந்த கேப்சிகம் ஆகட்டும், இது எல்லாமே அழகழகாக விளைவிச்சிருக்காங்க. இந்த பாலி ஹவுஸில் விளையிற இந்த தக்காளி பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது. இந்த செடியெல்லாம் ஒரு 8 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். 8 அடிக்கு மேலேயே இருக்கும். அவ்வளோ உயரத்தில் இது இருக்குது. ஈல்டும் நல்லா இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே கொத்து கொத்தாக விளைஞ்சிருக்கு. இது வந்து கேப்சிகமுங்க. இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி செடிங்க. ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்படுற முள்ளங்கி, அப்புறம் வந்து வெங்காயம் இருக்குங்க, கொத்தமல்லி இருக்குது, கீரைகள் இருக்குது, பூக்கள் மேரிகோல்டு பூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்பட்ட தக்காளிங்க. இதெல்லாம் பாருங்களேன், இதுவுமே நிறைய விளைஞ்சிருக்கு. இதுக்காக எந்த விதமான செயற்கை உரமோ எதுவுமே போடலை. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது வந்து பீக்கங்காங்க. இந்த பீக்கங்காய் சைஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்கே உள்ளே வந்த உடனே நான் சொன்னது வாவ் அப்படின்னு சொல்லிட்டு தான். உங்களுக்கும் அதே தான் தோணுன்னு நினைக்கிறேன். இது வந்து மஸ்கு மெலன். இந்த பாலி ஹவுஸில் பாலினேஷன் நடக்கிறது கஷ்டன்றதுனால இங்கே வந்து தேனீக்கள் வளர்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய், தேனும் கிடைக்கிது, நல்ல விளைச்சலும் கிடைக்கிது. இது பாருங்கள், பச்சை மிளகாய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குங்க, தெரியுதா? இது பூசணிக்காய், நல்லா அழகாக குட்டி குட்டியாக இருக்குது. இது பாருங்கள், கோவக்காய். இதுக்கு பேர் யார்ட் லாங் பீன்ஸுங்க. பாருங்கள், பேருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸிபிஷனோட ஒரு மெயின் அட்ராக்ஷன்னு சொன்னால் என்னென்னா லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனுங்க. நீங்கள் அப்படியே வந்து ஏன்னா நம்ம நிறைய பேர் எக்ஸிபிஷனுக்கு போவோம், இந்த ஸ்டால்கள் இருக்கிறது அந்த மாதிரி. ஆனால் இப்படி லைவாக வந்து அப்படியே அதனோட இடத்துலையே செடிகளையும் பழங்களையும் காய்கறிகளையும் பார்க்கறது தான் இதனோட ஸ்பெஷல் விஷயமேங்க. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய். அப்பா எவ்வளோ கத்திரிக்காய் பார்த்தீங்களா, ஒரே ஒரு செடியில். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய். 2 இலை தான் இருக்குது ஒரு வெண்டைக்காய் செடியில், ஆனால் அத்தனை காய் இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. பட்டாணி, அப்புறம் பீன்ஸு, எல்லா விதமான. இது அவரைக்காய். இது சம்மர் ஸ்குவாஷ் அப்படின்றதுங்க. பூசணிக்காயில் எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்களேன். சொரக்காய் ஷேப்பில், ஆனால் ஒரு பூசணிக்காய். அது இங்கே ஒரு காய்ங்க. இந்த மாதிரி ஷேப்பில் நான் ஒரு காயை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா
நீங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லா வசதியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபுட் ஸ்டால் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, சாட் ஐட்டம்ஸ், இல்லை மேலக்கோட்டை புளியோகரை ஆகட்டும், இல்லை வந்து நார்த் கர்நாடகா ஃபுட்டு, கேன் ஜூஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்களோட வந்தால் எப்படி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரணுமா, நீங்கள் அதெல்லாம் கவலையே பட தேவையில்ல. இந்த இடம் வந்துங்க செல்ஃபி பாயிண்ட்டு அப்படின்னு இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துல இருந்து நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க, நாங்களும் எடுத்துக்கிட்டோம். நல்லா இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் பூக்களுங்க. இப்போ இவ்வளோ நேரம் காய்கறி பார்த்தோம் இல்லையா, இப்போ ஃபுல்லாக பூ பார்க்க போகிறோம். பாருங்கள், விதவிதமான மேரிகோல்டு, சாமந்தி பூ, அப்புறம் மேரிகோல்டு, ரோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஹொசூர் சைடு, கிருஷ்ணகிரி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பூக்களை தான் பயிரிடுவாங்க. உங்ககிட்ட லேண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ரோச் பண்ணுங்கள். பூக்கள் வளர்க்குற ஐடியா இருந்ததுன்னா. நிறைய டெக்னாலஜி இருக்குது, நிறைய சக்ஸஸ்ஃபுல் வெரைட்டிஸ் இருக்குது இங்கே. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கிளாடியோலஸ் ஆகட்டும், இல்லை ஜெர்பரா ஆகட்டும், நிறைய விதமான பூக்கள் இருக்குது. இந்த ரோஜா பூங்க அர்க்கா பரிமளா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி சேர்ந்தது. இந்த பூவில் இருந்துங்க அவ்வளோ ஒரு நல்ல நறுமணம் வருது. ஸோ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஒரு ஃபார்மராக இருந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். என்ன பண்ணலாம், அது நீங்கள் காய்கறி விளைவிக்கிறதுனாலும் சரி, இல்லை வந்து பூவாகட்டும், தோட்டக்கலை சம்மந்தமாக நீங்கள் என்ன பண்ணணுன்னாலும் இங்கே நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வெற்றிலை வளர்க்கும் பசுமை குடில். இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப பெரிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனங்க. இது வந்து மத்திய அரசுக்கு கீழே செயல்பட்டுட்டு இருக்கு. இது வந்து இந்த வெள்ளை சாமந்தி பூங்க. இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க அத்தனை வெரைட்டிங்க, அது பூவாகட்டும், இல்லை காய்கறி ஆகட்டும், பழமாகட்டும், இது எல்லாமே இங்கே உள்ள விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. இதில் எல்லாத்துலேயுமே அர்க்கான்னு இருக்குது பார்த்தீங்களா? அர்க்கா அப்படின்றது இவங்களோட ரெஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க். இங்கே ஒரு நதி இருக்குங்க, இங்கே ஒரு ஆறு அர்க்காவத்தின்னு. ஸோ அதில் இருக்கிற பாதி பேரை தான் அர்க்கான்னு எடுத்துகிட்டு, அர்க்கான்ட்டு எல்லா டெக்னாலஜிக்கு முன்னாடியும் எல்லா கண்டுபிடிப்புக்கு முன்னாடியும் இவங்க அர்க்கான்னு சேர்த்துருக்காங்க. இந்த செடி என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது டிராகன் ஃப்ரூட்டோட செடி. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ஃபுல் வியூ அப்படியே இங்கே உள்ள எல்லா செடிகள், பூக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஸ்டால். எப்படி இருக்குது? இது கொய்யா செடிங்க. இதுலேயே நிறைய பிஞ்செல்லாம் இருக்குது குட்டி குட்டியாக. உங்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வைக்கிறதுனா கூட சரி, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. இது மாதுளஞ்செடி. கிரேப்ஸ் பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக இருக்குது. இனிமே தான் வருமோ. இப்போ நம்ம ஸ்டால்குள்ளே வந்துட்டோங்க. நிறைய அவங்களோட தயாரிப்புகள், பூக்களோட, காய்கறிகளோட விதைகள் இருக்குது. அப்புறம் இந்த டீஹைட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கிடைக்குது. காளான் வளர்க்குறதுக்கு எல்லா விதமான இங்கே உள்ள சயின்டிஸ்ட் எல்லாமே இங்கே ரொம்ப அப்ரோச்சபிளாக இருக்காங்க. நீங்கள் என்ன டவுட் கேட்டிங்கனாலும் பொறுமையாக நமக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் இங்கே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இதில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகாவோட ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டால். இது கவர்மெண்ட் ஆஃப்
தெலுங்கானா அவங்களோட ஸ்டால். ஸோ இந்த ஸ்டால்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ப்ரைவேட் ஸ்டால்ஸ் நிறையா இருக்குங்க. இங்கே சேல்ஸும் உண்டு. உங்களுக்கு வேணுன்ற பொருளை நீங்கள் வாங்கிக்கவும் செய்யலாம். இப்போ உங்கள் பால்கனியில் வைக்கிறதுக்கு தொட்டி வேணும்னா கூட அழகழகாக கிடைக்குது. தேன் விற்கிறாங்க, நிறைய சிறுதானியங்கள் நிறைய விற்றுட்ருக்காங்க, எண்ணெய்கள் எல்லாமே சேல்ஸுக்கும் உண்டு. இந்தியாவில் இருக்கிற பல வேளாண் ஆராய்ச்சி நிலையங்களோட ஸ்டாலும் அப்புறம் தனியார் அமைப்புகளோட ஸ்டாலும் இங்கே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பல நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் அப்புறம் அவங்களோட தயாரிப்புகள் அதையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்டே வரலாம். நான் ஒன்று ஒன்றா காமிச்சிட்டே வரேன், பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை டூல்ஸுங்க. நீங்கள் அது உரமாகட்டும் இல்லை ஒரு கார்டனிங் பண்ணுறதுக்கான ஒரு நிறைய டூல்ஸ்லாம் இருக்குங்க. நிறைய எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது பாருங்கள், தேங்காய் அந்த ஓட்லேயே அழகழகாக டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு விற்றுருக்காங்க. உரம் எல்லாமே கிடைக்குதுங்க. இதுதான் அர்பன் ஹார்டிகிட்டுங்க. நம்மள மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒரே பேக்கில் அத்தனை தேவையான கார்டனிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் விற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு தொழில் முனைவோர் ஆகணும்னு ஆசை இருக்குங்களா? அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் இங்கே தான். ஏன்னா இங்கே நிறைய தோட்டக்கலை தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இங்கே உள்ள சயின்டிஸ்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா போதும், இங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயில்லெஸ் கல்டிவேஷன். மண்ணே இல்லாமல் எப்படி செடிகளை வளர்க்குறது அப்படிங்கிறது தான் இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது பூராமே பாருங்கள் க்ரோ பேக்ஸ். இதுக்குள்ளே இருக்கிறது மண் இல்லைங்க, கொக்கோபீட்டு. இன்றைக்கி இந்த எல்லா இடமும் பார்த்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர், யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீலாசெல்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.